இருக்கு. இன்னும் கொஞ்சம் சேரணுமே. கீதா, கீதா, என்ன பாரு. என் கண்ணுக்குள்ள யார் தெரியுறாங்க? உங்க உயிர். உன் கண்ணுக்குள்ள யார் தெரியுறாங்கன்னு சொல்லு பார்க்கலாம். என் சொர்க்கம், என் தெய்வம். என்ன அத்தா கண்ணை கடிக்கிறீங்க? இருங்க இருங்க, அம்மாட்ட சொல்றேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லை, ராஜாத்தி. ஐயோ, என் ராணி. என் வயிறு. என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு சொல்ல கொடுக்குறீங்க? இத பாருங்க, நான் 1 2 3ன்னு சொல்லுவேன். ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து எனக்கு முத்தம் கொடுக்கணும். ரெடி? 1 2 3. ஐயா ஐயா, ஏமாந்த கொத்து ரெண்டு பேரும் மத்து. மாமா மனசுல ஒளிஞ்சிருக்குது ரகசியம், அது புரிஞ்சிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். எங்க மாமா மனசுல ஒளிஞ்சிருக்குது ரகசியம், அது புரிஞ்சிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அக்கம் பக்கம் திரும்பி திரும்பி பார்த்தது, ஆனா அந்த மொழியில் ஏதோ ஏதோ கேட்குது. அக்கம் பக்கம் திரும்பி திரும்பி பார்த்தது, ஆனா அந்த மொழியில் ஏதோ ஏதோ கேட்குது. இங்கே பாரு அக்கா கையை சேர்க்குது, நான் அருகில் வந்தா அசடு முகம் வேர்க்குது. இங்கே பாரு அக்கா கையை சேர்க்குது, நான் அருகில் வந்தா அசடு முகம் வேர்க்குது. அம்மா மாமா மனசுல ஒளிஞ்சிருக்குது ரகசியம், அது புரிஞ்சிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அங்கே போ இங்கே போ, அத வாங்கு இத வாங்கு. அர்த்தமில்லாம வேலை எதுக்கு கொடுக்கணும், என்னை அடிக்கடியே வெளியே வெளியே அனுப்பணும். என் முத்து என் ராணி என் கண்ணு ராஜாத்தி அப்படின்னு பட்டாளத்து மாமா எதுக்கு கெஞ்சணும். எனக்கு பயந்துகிட்டு அக்காவே ஏன் கொஞ்சணும். பட்டாளத்து மாமா எதுக்கு கெஞ்சணும், எனக்கு பயந்துகிட்டு அக்காவே ஏன் கொஞ்சணும். எங்க மாமா மனசுல ஒளிஞ்சிருக்குது ரகசியம், அது புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆளில்லாத போது சிரிப்பு சத்தம் கேட்குது, அம்மா அப்பா விளையாட்டெல்லாம் ஜோரா நடக்குது. ஆளில்லாத போது சிரிப்பு சத்தம் கேட்குது, அம்மா அப்பா விளையாட்டெல்லாம் ஜோரா நடக்குது. தேனே மானே என்று தினம் வசனம் பேசுது, நான் திரும்பி வந்தா திருடன் போல பயந்து நடுங்குது. தேனே மானே என்று தினம் வசனம் பேசுது, நான் திரும்பி வந்தா திருடன் போல பயந்து நடுங்குது. எங்க மாமா மனசுல ஒளிஞ்சிருக்கிற ரகசியம், அது புரிஞ்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். யாரு பட்டாளத்து தம்பியா? ஆமாங்க. இப்பதான் வர்றியா? ஆமாங்க. வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்களே. வீடு பூட்டி இருக்கு. ஏண்டி
எங்கேயும் போகணும்னு உன்கிட்ட சொல்லிக்கிட்டு போனாங்களா? எங்கிட்ட எங்க சொல்லிட்டு போறாங்க? அந்த புது பையன் வந்து வீட்டோட தங்க ஆரம்பிச்சதுல இருந்து இந்த ஒரு மாசமா எங்கிட்ட பேசுறது கூட கிடையாது. எங்க போயிருப்பாங்க? 4 பேர் மகாபலிபுரம் போனாங்க, எங்கிட்ட சொல்லிட்டா போனாங்க. நேத்து கூட 4 பேர் சினிமாவுக்கு போனாங்க, எங்கிட்ட சொல்லிட்டா போனாங்க. சரி சரி நிறுத்துடி. ஒவ்வொரு தடவையும் உன்கிட்ட சொல்லிக்கிட்டு போகணும்னு சட்டமா? இப்ப ஏதாவது சொல்லிட்டு போறாங்களான்னு கேட்க. அடே மீனா குட்டி வா 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 வா. எப்படி படிக்கிற? நல்லா படிக்கிறேன் மாமா. ஆமா ஆமா வைங்க. நீங்க ஒண்ணு அடடே, வாங்க மாமா வாங்க. எப்ப வந்தீங்க? இப்பதாம்மா வந்தேன். தம்பி தியாகு, எப்பப்பா வந்த? இப்பதாக்கா வந்தேன். வரதா கடுதாசி கூட போடல? ஒண்ணு இல்லக்கா, உங்களை எல்லாம் பாக்கணும் போல தோணுச்சு. எனக்கும் லீவு கிடைச்சது, உடனே புறப்பட்டு வந்துட்டேன். அப்படியா? இந்த தம்பி பேரு சரவணன். இவங்க அப்பா உங்க அத்தானும் ரொம்ப காலத்து ஸ்நேகம். என் தம்பி ஒருத்த 10வது இருக்கான்னு சொன்னே, அது இவன் தான். பேரு தியாகு. வணக்கம். வணக்கங்க. ஏன் மாமா, நீங்க நினைச்சு வந்ததுக்கு நேர்மாறா இங்க வந்த உடனே நெஞ்சில் அடிச்ச மாதிரி இருந்திருக்குமே. என்னடி சொல்ற? இல்லம்மா, ஆசியா மாமா வந்த போது வீடு பூட்டி தானே இருந்தது. அப்ப மாமாவுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஓஹோ, நீ அதை சொல்றியா? நான் ஒருத்தி தம்பி பார்த்த சந்தோஷத்துல பூட்ட திறக்காம இங்கே நின்று பேசிட்டு இருக்கிறேன். வாங்க வாங்க. அடாட மாமரக்கிளியே, உன்னை இன்னும் நான் மறக்கலையே. 2 நாளா உன்னை எண்ணி 10 தண்ணி குடிக்கலையே. அடாட மாமரக்கிளியே, உன்னை இன்னும் நான் மறக்கலையே. 2 நாளா உன்னை எண்ணி 10 தண்ணி குடிக்கலையே. என்னுயிர் நீதானே, உன்னுயிர் நான் தானே. என்னுயிர் நீதானே, உன்னுயிர் நான் தானே. நீ யாரோ இல்லை நானாரோ. கேட்கறது 10 பாத்திரம், பாடுறது சினிமா பாட்டா? நீ எப்ப இங்க வந்த? நீ குளுங்க குளுங்க பாத்திரத்தை தேய்ச்சியே, அப்பவே வந்துட்டேன். நான் ஒரு தவளை தேசிய கெடுத்துட்டேன். எவ்வளவு குளுமையா இன்பமா இருக்குது தெரியுமா? இல்ல, நான் பாட்ட சொன்னேன். ஓஹோ, என் பாட்டு உனக்கு பிடிக்குதாயா? பாட்டு மட்டுமா, எல்லாமே எனக்கு பிடிக்குது. உங்ககிட்ட ஒரு விஷயம் தனியா பேசணும், வாயா. 2 பேரும் தனியா பேசுறதா? சுந்தரவதனா, சொர்க்கம் நெருங்கி வருதுடா. அல்றா வாயாங்கிற. மாறு மாறு. வீட்டுல பெரியய்யா அத்தை அம்மா யாரும் இல்லையே? யாரும் இல்ல, சின்ன எஜமா மட்டும் தூங்கிட்டு இருக்காரு. அப்பாடா, இந்த மாதிரி சந்தர்ப்பத்தை தான் நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஐயோ, என்ன முத்தமா என்ன? என் கையாலேயே செஞ்ச சக்கரை பொங்கல். ஐயோ ஐயோ, இன்னைக்கு எல்லாமே இனிப்பாவே இருக்குது. மொத்தமா இன்னைக்கு தான் நான் உன்ன புரிஞ்சுக்கிட்டேன். எங்க புரிச்சுக்கிட்டேக்கும்? நீ என்ன செய்யறேன்னா, நீ சொல்லு, நான் எது வேணாலும் செய்யறேன். கேளியா இத பிரிச்சு உனக்கு ஊட்டி விட்டுட்டு என்னையும் சாப்பிட சொல்றியா? அட சொல்றத கேளியா. இத சின்ன எஜமானத்தை எடுத்துட்டு போய் நான் கொடுத்தேன் கொடுத்து அவரை சாப்பிட சொல்லு. அவர் என்ன சொல்றாரு கேட்டு வந்து என்கிட்ட சொல்லு. உனக்கு ஒரு 4 எண்ணெய் தரேன். நாள நீங்க வளர்த்துக்கிறீங்களா? அட போங்கடி, நீ குடுக்கறத அரைகிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். நீங்க 2 பேரும் மாறி மாறி திங்கிறத நான் பாக்குறதுக்கு வச்ச ஆளா? இந்த பாரு முத்தம்மா, எனக்காக நீ மனசு இறங்கணும். இல்ல ஒன்ன நினைச்சு நான் கிணத்துல இறங்கிடுவேன். அப்ப எப்ப வச்சுக்கலாம், எங்க வச்சுக்கலாம் சொல்லு. முத்தம்மா கூப்பிட்டாரு. இந்த ஆளுக்கு தான் ஒரு பொண்டாட்டி கிடையாது, ஒரு சிலிம் சமம் கிடையாது. நம்மளையும் சிலிம் சமம் விட மாட்டேங்கிறாரே. கொஞ்சம் விட்டு நான் இறங்கிருப்பேன்ல. சரி விடு, அவ கையால செஞ்ச சக்கரை பொங்கல் அதையாவது திம்பம். ஏன் ஸ்டார்ட் ஆகல? என்ன காரணம்?
நானே தான். எதுக்காக வந்தேன்? சிரிக்காத. உனக்கு கொடுக்க வேண்டிய தொகை அப்பே கொடுத்து செட்டில் பண்ணிட்டேன்ல, ஏன் திருப்பி வர? பணம் தேவை, அதனாலதான். கொடுக்கலன்னா என் இடத்துக்கே உன்னை வரவழைச்சு என்னால பணம் வாங்கிக்க முடியும். ஆனா அந்த அளவுக்கு ஒரு எம்டியை கேவலப்படுத்த வேண்டாம்னு தான் உனக்கு இந்த சான்ஸ் தரேன். நான்சென்ஸ். நீ என்ன பிளாக்மெயில் பண்ற? வேண்டாம், பேப்பர்ல நியூஸ் கொடுத்துறேன். No, no, no. எவ்வளவு வேணும்? 5000 கொடுத்தா இத கொடுத்துறேன். கொடுத்த ஓகே. மாமா, உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் என் கையாலேயே சமைச்சு டிஃபன் கரியர் நிறைய கொண்டு வந்திருக்கேன். ட்ரெயின்ல போறப்போ மூக்கு பிடிக்க சாப்பிடுங்க. எல்லாத்தையும் இப்பவே செஞ்சு கொடுத்து மாமா ஒரேடியா ஊருக்கு அனுப்ப போற இல்ல? என்ன மாமா, நான் அப்படி நினைப்பேனா? கீதா, சும்மா விளையாட்டுக்கு சொல்ல இதுக்கு போய் கோச்சுக்கிறிய? தம்பி, அடுத்த தடவை வரும்போது 10 நாள் லீவ் எடுத்துனுவாப்பா. எப்படியும் கல்யாணத்தை முடிச்சுடணும். என்னக்கா இது? கல்யாணத்துக்கு 10 நாளா வேணும்? இல்ல பொண்ணுக்கார தேடிட்டு அலைய போறோமா? கொற்றா மேலத்தை கற்றா தலையில கட்டிட்டு போறேன். அதுவும் சரிதான். எல்லாம் சரிதான். அவ மனசுல என்ன பிளான் போட்டிருக்காளோ? என்னப்பா சொல்ற? நான் மகமாயி சொல்றேன், நம்ம குலதெய்வத்தை. அவன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காளோ? மகமாயி நம்ம மனம் போல நடத்தி வைப்பா. யாகு சார், டாக்ஸி ரெடி. சரவணன், எனக்காக நீங்க ரொம்ப சிரமம் எடுத்துக்கிறீங்க. இதுல என்ன சார் சிரமம்? அக்கா, கீதா, நான் வரட்டுமா? மீனா பிட்டி, வா வா. நாட்டு நடப்ப கணக்கம் படிக்கட்டும், நம்ம கேட்டு வைப்போம். அந்த ஆள் படிக்கிறத நீங்க தான் கேட்கணும். அட படியா படியா. பைத்தியம் வைத்த பெண்ணுக்கு தாலி கட்ட மறுத்து மணவரையிலிருந்து மணமகன் ஓட்டம். எங்கய்யா? நம்ம வீட்டுல இல்லைங்க, கேரளாவில். கேரளாவில் கணக்கு கொஞ்ச நாளைக்கு நீங்க வேலையில இருக்கணும். இதை விட்டுட்டு வேற நியூஸ் படிக்க. சிங்கப்பூரில் கோர புயல், ஊருக்குள் வெள்ளம் முகிந்தது, 5000க்கு மேற்பட்டவர்கள் பரிதாப சாவு. ஏமா, உங்க வீட்டுக்காரு சிங்கப்பூர்ல தானே இருக்காரு? ஆமா. அங்க இருந்து இன்னும் தந்தி வரலையே. ஏய்யா, தந்தி வரணும்னு ஆசையா இருக்க? என்ன அண்ணா, எனக்கு ஒரு சந்தேகம். இந்த ஆள் சுயமா பேசுறானா இல்ல நீ சொல்லி கொடுத்து பேச வச்சிருக்கியா? ஏன் 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 என்ன ஏன் 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 1.5 மணத்துக்கு இருக்கிறீங்களே? வந்து உட்கார்ந்து என்ன படிச்சாண்டாலே? நியூஸ் படிச்சேன். நியூஸா படிச்சான்? பைத்தியக்கார பொண்ணு பிடிக்காம மணமகன் ஓட்டம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் என் மகனுக்கு உங்க மகளை கேக்குறேன்னா அப்படி நீங்க கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்க பொண்ணு ஓடிடுவாளாம். என்ன கொழுப்பு! அப்புறம் என்ன படிச்சான்? அப்புறம் பேப்பர் தான் படிச்சேன். படிப்பான். சிங்கப்பூர்ல புயல் அடிச்சு 5000 பேர் போயிட்டாங்களே, அதுல உன் புருஷன் போகலையான்னு. என்னடா கொழுப்பு உனக்கு! இதுக்கெல்லாம் காரணம் என்ன? கொத்துச்சாமி உங்க கையில இருக்கு, அது மட்டும் என் கையில இருந்திருந்தா இந்த கொழுப்பை இறக்கி இருக்க மாட்டேன். அவன் பேப்பர்ல இருக்கிறதான படிக்கிறான். தெரியுமே, எனக்கு தெரியுமே. கூட பிறந்தவளை தூக்கி குப்பையில போட்டுட்டு வேலைக்காரங்களை தூக்கி தோல் மேல வச்சுட்டீங்கன்னா தெரியுமே. கணக்கம் இல்ல. இனிமே நாம அங்க இருக்கும்போது வாயை திறக்கப்படாது. முகத்திலேயே முடிக்கல போதுங்களா? பாத்தீங்களா, இந்த ஆள் வாய்க்கு நான் பிளாஸ்டர் ஒட்டட்டா இல்ல நீங்க ஒட்டுறீங்களா? நானே ஓட்டுறேன். இந்த வாய்க்கு பிளாஸ்டர் ஒட்ட முடியாது, கோணி ஊசி வச்சு தச்சு பாத்துக்கிட்டே ஒரு நாளைக்கு அப்படியே நிக்க போகுது. சொம்பு எங்க காணோம்? மீனா, 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 கொஞ்சம் தண்ணி ஊத்துமா. மீனா போதுமா? மூச்சு தண்ணி போதுமா? போதுமா மீனா? போதும் போதுமா, நிறுத்துமா மீனா. நம்ம நீ என்ன நான் மீன் நண்டு நினைச்சேன். நீங்க
என்னடி மீனா? கிணத்தடியில கிணத்தடியில வயிற்று வலிக்குதுப்பா. என்னது? கிணத்தடியில வயித்த வலிக்குதா? அட போமா, சரவண மாமா எப்பவும் குளிக்க பறிச்ச ஏதாவது மருந்து வச்சுட்டு போயிடுவாரு. அப்புறம் என்ன கூப்பிட்டு தான் எடுத்துட்டு வர சொல்லுவாரு. இன்னைக்கு குளிக்க போறாரா? சரி. குளிச்சுட்டு வந்தாரா? சரி. குளிச்சுட்டு வந்த மாமா சொல்லிட்டு சிரியாண்டி, பின்னால என்ன நடந்தது? பின்னால அக்கா அக்கா என்னடி செஞ்சா? ஐயோ பின்னால அக்கா அக்கா என்னடி செய்தா? ஐயோ பின்னால அக்காமா. யார் அவ? பின்னால அக்கா பின்னால அக்கா. ஆடி இப்போ அக்கடி நீ எங்க அக்கா. அம்மா 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 எனக்கு நிறைய வேலை இருக்கு. சோறாக்குன்னு விடுடி. மாமா அக்கா பாவாடியா? அங்கிள் பாய் Bye bye. கீதா, என்னங்க இதெல்லாம்? அதனால என்னங்க? என்ன ரொம்ப கடனாளி ஆக்குறீங்க. எங்கடி? ரெடியாச்சே. 1.5 மணி நேரம் ஆச்சு. எடே, ஆத்தி கொடுக்கவா அப்படியே கொடுக்கவா? ஆத்தி கொடுக்கவா அப்படியே கொடுக்கவா? சரி, இவர் மக அடுக்கு மொழியில பேசுறீங்களா? நான் ஒரு உண்மையில சொன்னேன். என்னடி விரும்பா உனக்கு எனக்கா? ஒண்ணுதான் இல்லையே, போச்சுக்காதீங்க. என்ன அவ ஒரு மாதிரியா பேசிட்டு போறா? மாம்பழ வண்டுகளா உறவ துணியிலாம் கட்ட வச்சுறாங்க, சுருக்கம் போகவே மாட்டேங்குது. இஸ்திரி சுருக்கலாம் நல்ல தேய். நான் கேட்டேன், சுருக்கமெல்லாம் போயிடும். இதுல ஒண்ணும் குறைச்சல. நான் மார்க்கெட்டுக்கு போறேன். அத்தம்மா சமையல் கட்டுல இருக்காங்க. கேட்டா சொல்லு, இல்லைன்னா சத்தம் போடுவாங்க. கொஞ்சம் நில்லு, வரும்போது இங்க இருக்கு ஏதாவது வாங்கிட்டு வாங்க. உனக்கு இல்ல நமக்கு நமக்கு வாங்கிட்டு வரல, ஒரு மாதிரியா தான் போறாள். இது என்னடா இது? 2 காற்று வெளியிட்டத ஒன்னா தச்சிருக்கானுங்க. அறிவு கெட்டவனே, இது உள்பாடி. ஆமா, இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது? நானா வாங்கிட்டா வர முடியும்? லலிதா ரூம்ல இருந்து திருடிக்கிட்டு வந்துட்டேன். ஆமா, இது முத்தமாட்ட கொடுத்தா எப்படி இருக்கும்? பிரமாதமா இருக்கும், நீங்களே போட்டு விட்டுருங்க. நானே போட்டு விட்டா கிட்ட மாட்டா? நல்லது கெட்டது அப்புறம் தானே தெரியும். அப்புறம் தெரியுமா? ஆமா, இப்ப அவன் எங்க இருக்கிறான்? சமையல் கட்டுல முத்தமா தனியா இருக்கிறான், விடாதீங்க. தனியா தனியா. முத்தம்மா என்ன ஆக போறானோ? முத்தம்மா முத்தம்மா, நான் உனக்காக ஒண்ணு ஆசையா கொண்டு வந்திருக்கேன். இது எங்க அம்மாவோடது, சிச்சி லலிதாவோடது. வேற ஒண்ணு இல்ல முத்தம்மா, உள்பாடி. இத யாருக்கும் தெரியாம கொண்டு வந்திருக்கேன். நான் ஒண்ணுன்னா இப்படி திரும்பி கண்ணை முடிக்கிறேன், நீயே மாட்டிக்கோ. முத்தம்மா, நீயா மாட்டிக்கிறியா இல்ல நான் மாட்டி விட்டுமா? உன் எதிர்காலத்தை பத்தி நான் எப்படி எல்லாம் கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்படி ஆச்சேடா. அம்மா, நான் நல்லதானே இருக்கிறேன், ஏம்மா அழுகுற? உன் நிலைமையை பார்த்து வேற என்னடா செய்ய முடியும்? எல்லாரும் மாதிரி நானும் உன்னை பார்த்து சிரிக்க முடியுமா? நான் உன் தாயிடா. அம்மா, நீ அழுதுட்டா அப்புறம் நான் அழுவேன். அழக்கூடாது, நீ அழாத, நான் அழமாட்டேன். அம்மா அம்மா எங்க காலையில போனப்ப நல்லதானே போனீங்க? ஒண்ணு இல்லைங்க, 2 நாளா கோல்டு பிடிச்சிருந்தது, ஒண்ணும் செய்யாத விட்டுட்டேன். இப்ப என்னடான்னா தண்ணி கொதிச்சாச்சு. சுடு தண்ணி எதுக்கு? கொதிக்கிற தண்ணியில நொச்சியிலைய போட்டு சுட்ட செங்கலையும் போட்டா தலா புலான் கொதிச்சு குபு குபுன்னு ஆவி வரும். ஐயோ, இப்ப என்ன பண்ண போறீங்க? பயமா இருக்கு. பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்லைங்க. அந்த ஆவியை பிடிச்சா உடம்புல இருக்க அத்தனை கெட்ட நீரும் வெளியே வந்துருங்க. வா தம்பி, வந்து மெதுவா உட்கார். மாமா மெதுவா இருங்க.
பார்த்து மெதுவா மெதுவா. இப்ப என்னம்மா பண்ணணும்? ஒண்ணும் இல்லப்பா, வேது பிடிச்சா எல்லாம் சரியா போயிடும். சீக்கிரம் பொருள் போட்டு கொஞ்ச நேரம் போதுமா? நான் சொல்றது கேளுங்க, please. எனக்கு ஜுரம் போயிடுச்சுமா, ஜுரம் போயிடுச்சு. மூச்சு திணறுதுமா, போதுமா? நான் சொல்றது கேளுங்க. இப்ப எப்படி மாமா இருக்கு? சைக்கிள ஓவரால் பண்ண மாதிரி இருக்கு. கங்கை கரையில் விளைந்த கவிதை மங்கை அவளின் மலர்ந்த முகமே கங்கை கரையில் விளைந்த கவிதை மங்கை அவளின் மலர்ந்த முகமே கங்கை கரையில் விளைந்த கவிதை மங்கை அவளின் மலர்ந்த முகமே கோடை மலையில் ஆடும் மயிலே கொஞ்சினாள் கிள்ளை அவளே கோடை மலையில் ஆடும் மயிலே கொஞ்சினாள் கிள்ளை அவளே கங்கை கரையில் விளைந்த கவிதை மங்கை அவளின் மலர்ந்த முகமே புள்ளிமானாக துள்ளி வந்தாலும் பொன்னேக கூந்தல் சதிராடும் புள்ளிமானாக துள்ளி வந்தாலும் பொன்னேக கூந்தல் சதிராடும் தண்டை தாலாட்ட இடை சீராட்ட கண் கண்டை மீனாக விளையாடும் தண்டை தாலாட்ட இடை சீராட்ட கண் கண்டை மீனாக விளையாடும் தத்தினி மேகலை சத்தமிடும் படி முத்திரதங்களின் ஊர்வலம் வந்தது சலங் சலங் எனும் இசை சுகம் சுகம் எனும் மொழியோ கங்கை கரையில் விளைந்த கவிதை மங்கை அவளின் மலர்ந்த முகமே மங்கை அவளின் மலர்ந்த முகமே
ஆஹா கங்கை கரையில் விளைந்த கவிதை மங்கையவளின் மலர்ந்த முகமே மங்கையவளின் மலர்ந்த முகமே அகநானூறு உந்தன் வரலாறு உன் அழகு என்றும் 16 புறநானூறு இது எழுமாறு நம் கண்ணும் தகராறு செங்கனி நீலம்புலியாடிட மங்கள குங்குமம் மந்திரம் போட இடம் பொருள் அறிந்தொரு சுகம் தரும் துணை நீயே ஆஹா கங்கை கரையில் விளைந்த கவிதை மங்கை அவளின் மலர்ந்த முகமே புறநானூறு இது எழுமாறு நம் கண்ணும் தகராறு அடியே என்னடி பண்ற? வந்து சாரிமா, நான் வந்து இங்க்ல பேனாவில இங்க் ஊத்துனமா. பேனாவில எங்கடி இங்க ஊத்துன? எல்லாம் என் தலையில ஊத்துன. வந்து ஏன் மிச்சம் வச்சிருக்க? அதையும் ஊத்த. சாரிமா, நான் வந்து எங்க பாடுபாவி பாக்கியலட்சுமி பத்திரகாளியா மாத்திட்டேடி. எனக்கு ஏன் இப்படி எல்லாம் வேஷம் போட்டு விடுறீங்க? அதுக்கு இல்ல காரணம் இருக்கு, சொல்றத கேளியா. கணக்கு இந்த கோட்டை மாட்டணும்னு எங்க குண்டு மாமா அருவி இருக்க. இந்த மோரகம் மாட்டிக்கோ. நல்லா மாட்டிக்க. முக்கியமானதை மறந்துட்டேனே, செடிமே மாட்டிக்கோ. வகையா மாட்டிக்க. நிஜமாவே உங்ககிட்ட வகையா மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். ஏன் கணக்கு சுந்தரவதனம் வந்தோன்னே கண்ணா பின்னான்னு திட்டி உதேன்னு உத. ஐயோ நான் ஏன் அவனை உதைக்கணும்? கணக்குல நான் சின்ன எஜமா கிட்ட பேசினா ஒண்ணுக்கு ரெண்டு அத்தை அம்மா கிட்ட போய் வத்தி வச்சு எனக்கு திட்டு வாங்கி வைக்கிறான். ஆமா கணக்கு. தம்பி என்ன மம்புல மாட்டி விட்டுறாதீங்க. அப்படின்னா ஒண்ணு விட்டுற மாட்டான், நீ தைரியமா இரியா. சமையல் அந்த சுந்தரவதன பயல பலியாட்டுக்கு பூ ஊத்தி விட்டுட்டு மஞ்சள் தண்ணியும் ஊத்திட்டீங்க. என்ன நெளியிற? என்ன ஆச்சரியமா இருக்கே. ஆசையா மருமகனை பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு அப்படி என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்னடா கண்டு பேசிக்கிட்டு இருக்க மாமா கிட்ட? என்னடா வாய குத்திக்கிற? என்ன சொல்றான் உங்க மருமக? என்ன மேல பீடி நாத்து அடிக்குது? ஏய் கணக்கா, அம்மா தாயே என்ன மன்னிச்சிருங்க. அத்தையம்மா சத்தியமா தப்பு என் மேல இல்ல. அப்ப என் மேலங்கிறியா? உங்க மேல சொல்லுவானுங்களா? சின்ன ஜமா இதெல்லாம் கொடுத்து என்ன மாட்டிக்க சொல்லி என்ன மாட்ட வச்சுட்டாரு. அவன் சொல்லுவாயா 1000, நீ எப்படி இதெல்லாம் வாங்கி மாட்டிக்கலாம்? எனக்கு தெரியும் ஐயா,
அந்த முத்தம்மா கண்ணை சுழிச்சு பல்ல இழுச்சுக்கிட்டு போகும்போதே நான் சந்தேகப்பட்டேனே. அவளும் நீயுமா சேர்ந்து மூளை சரியில்லாத என் மகனை ஏமாத்தி நகை நட்டெல்லாம் அடிச்சுட்டு போறதுக்கு திட்டம் போட்டுருக்கீங்க. வரட்டும் எங்க அண்ணன் வரட்டும். அக்கா அக்கா இங்க வாயேன். என்ன மீனா? சரவண மாமா நம்ம மேல வெடிகுண்டு வீச போறாராம். என்னது? என்னடி சொல்ற? நம்ம 3 பேரையும் அவருக்கு பிடிக்கலையா, வேற வீட்டுக்கு போறாராம். அட்வான்ஸ் கொடுத்துட்டாராம். ஏன் மீனா இப்படி எல்லாம் பேசுறேன்? ஏமா நான் அப்படிப்பட்டவனா? இவ பேச்ச நம்புறீங்க? நீ சொன்ன காரணம் சரிதான். அப்பா அம்மா வந்து வேற வீடு பார்க்க வேண்டியது தானே இல்ல கீதா? ஆமாமா, அதெல்லாம் நியாயம் தானே. எங்க தம்பி வீடு பார்த்திருக்க? நம்பர் 7 பிள்ளையார் கோவில் தெரு, அடையாருமா. அடையாரா? ஆ. எங்க? அவ்வளவு தூரத்துல இருந்து ஆபீஸ்க்கு வந்து போறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்காது? ஏன் மாமா அட்வான்ஸா திருப்பி வாங்கிடுங்களேன். எப்படி மீனா முடியும்? இன்னும் 2 நாள்ல அந்த வீட்டுக்கு குடி வரதா சொல்லிட்டு வந்துட்டல்ல. அப்போ அட்வான்ஸா திருப்பி வாங்க மாட்டீங்க? ஆமாம். இனிமே உங்க கூட பேச மாட்டேன். மீனா சிச்சி, அப்படி எல்லாம் பேசக்கூடாது. அவருக்கு மட்டும் நம்ம விட்டு பிரிஞ்சு போறதுல சந்தோஷமாவா இருக்கும்? உண்மைதான் மீனா. நான் இந்த இடத்தை விட்டு வேற விட்டு குடி போனாலும் தினமும் அடிக்கடி வந்து உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன். போதுமா?